அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த பிரச்சனையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த சோதனை முடிவிலே உங்களுக்கு நன்மையாய் முடியும். நீங்கள் அப்பொழுது யோசேப்பை போல சொல்லுவீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். எல்லாருடைய எண்ணத்திலையும் அது தீமை என்கிறது அவர்களுடைய எண்ணத்திலே எழுதப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அது தீமையா தான் முடியும். அதுல நன்மையாய் முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் உன் வாழ்க்கையில இது ஒரு கரைப்பட்டதா, அது ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். கர்த்தர் ஏன் கைவிட்டாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குமானால் என் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தீமையாய் நடக்கும் என்று நினைக்கிற அத்தனை காரியத்தையும் யோசேப்புக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் இந்த ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பக்கத்திலே கர்த்தர் இருந்து வாக்கு கொடுக்கிறார், இல்லை அதை நன்மையாய் நான் மாற பண்ணுவேன்.